முதல்ல வந்த காந்தாரா படத்துல 3 காலகட்டங்கள்ல நடக்கிற கதைகள காட்டியிருப்பாங்க. முதல்ல 1847ல ஒரு ராஜா, "என்கிட்ட சகல செல்வங்களும் கொட்டி கிடக்கு. எது எவ்வளோ இருந்தாலும் என் மனசுல நிம்மதி இல்ல" அப்படின்ட்டு ஏகப்பட்ட பூஜைகள், யாகம் இதெல்லாம் பண்றாரு. இது எதிலயும் கிடைக்காத நிம்மதி, காட்டு பகுதியில இருக்கிற இந்த இடத்துல கிடைக்குது. அந்த பகுதியில இருக்கிற மக்கள் பஞ்சுருளியா வணங்குற இந்த கல்ல, "எனக்கு குடுத்துருங்க. உங்க ராஜாங்கிற முறையில கெஞ்சி கேட்கிறேன்" அப்படிங்கிறாரு. அதுக்கு மக்கள், "நாங்க குடுக்க மாட்டோம்" அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் மேல பஞ்சுருளி தெய்வமே வந்து, "நான் போற சத்தம் இங்க எவ்வளோ தூரத்துக்கு கேட்குதோ, அவ்வளோ இடத்துக்கு நீ இந்த மக்களுக்கு தானமா குடுத்துட்டு நீ இத எடுத்துக்க" அப்படிங்குது. இவரும் அதே மாரி அந்த இடத்த தானமா குடுத்துட்டு இத எடுத்துக்கிற அந்த செகண்ட்ல இருந்தே, இவர் மனசுல இருந்த இனம் புரியாத வேதனை, கவலைகள் எல்லாம் மறைஞ்சு, இவருக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வந்துருது. இது ஒரு கதை. 2வது கதை என்னன்னா, இவருக்கு அடுத்த ஒரு சில தலைமுறைகள், அதாவது 1970ல இவரு, "என் பாட்டன், முப்பாட்டன் தானமா குடுத்ததெல்லாம் செல்லாது" அப்படின்ட்டு அந்த இடத்த திருப்பி கேட்குறாரு. அந்த சமயத்துல பஞ்சுருளியா வேஷம் போடுற நம்ம ஹீரோவோட அப்பா, "இந்த இடம் மக்களுக்கு சொந்தமானது. இத நான் உனக்கு குடுக்க மாட்டேன்" அப்படிங்கிறாரு. அதுக்கு இவரு, "நீ உண்மையிலேயே பஞ்சுருளியா? இல்ல பஞ்சுருளி வேஷத்துல இருக்கிற சாதாரண மனுஷனாங்கிறாரு. என்னையே நீ சந்தேகப்படுறியா?" அப்படின்ட்டு இவரு அப்படியே மாயமா மறைஞ்சிடுறாரு. அப்ப இவரோட மகன், அதாவது நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கிறப்ப, "அப்பா இந்த இடத்துல எதுக்கு மாயமா போனாரு?" அப்படின்ட்டு இவரோட அப்பாவ தேடிக்கிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த இடத்துக்காக கோர்ட்டுக்கு போற இவரு, கோர்ட் வாசல்லயே ரத்தம் கக்கி இறந்துருவாரு. இது ஒரு கதை. அடுத்து 3வது கதை என்னன்னா, 1990ல, அதாவது நம்ம ஹீரோவோட அப்பா மறைஞ்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு, நம்ம ஹீரோ இவரோட அப்பாவுக்கு அப்புறம் இவரு தான் பஞ்சுருளி வேஷம் போடணும். ஆனா இவரு, "எனக்கு அதெல்லாம் வேண்டாம்" அப்படின்ட்டு சும்மா வெட்டியா ஊர சுத்திக்கிட்டு இருக்காரு. இவரோட சொந்தக்கார பையன் தான் பஞ்சுருளி வேஷம் போடுறாரு. இந்த ராஜாவோட பரம்பரையில வந்த இவரு, இந்த நிலத்த அடையிற முயற்சியில தான் நம்ம மூதாதையர்கள் இறந்து போனாங்க அப்படின்ட்டு நம்பாத இவரு, இந்த பஞ்சுருளி வேஷம் போடுற இவர் மூலமா இந்த இடத்த கைப்பற்ற முயற்சி பண்றாரு. அதுக்கு இவர் ஒத்துழைக்காதனால இவர போட்டு தள்ளிறாரு. அடுத்து எனக்கு எதிரா வர்ற எல்லாரையுமே போட்டு தள்ளுறேன்ட்டு நெறைய ஆளுங்களோட வந்து மொத்தமா அட்டாக் பண்றாரு. இந்த இடத்த காவல் காக்கிறது பஞ்சுருளி தெய்வம்னா, இந்த இடத்துக்கு எதிரா யார் வந்தாலும் அவங்கள அழிக்கிற கொடூரமான கோபமும் பசியும் கொண்ட குளிகா தெய்வம் நம்ம ஹீரோ மேல வந்து பெரிய ருத்ர தாண்டவமே ஆடி, இந்த கும்பல் மொத்தத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணி போட்டு தள்ளிருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பஞ்சுருளி வேஷம் போடுறாரு. இவர் பஞ்சுருளி வேஷம் போட்டதும் காணாம போன இவரோட அப்பாவையும் பார்க்குறாரு. பார்த்தது பார்த்தபடியே இவரும் மறைஞ்சு போறாரு. இதுதான் முதல்ல வந்த காந்தாரா படத்தோட கதை.